இந்த மாத்திரை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாப்பிடுங்க. டாக்டர், ஆஸ்துமா இருந்தால் பழம் சாப்பிடக்கூடாதுன்னு என் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரே மாத்திரையில் சரியாகிற மாதிரி நீங்கள் எழுதி கொடுங்க. ஆஸ்துமா இருந்தால் பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு யாருப்பா சொன்னது உனக்கு? அதான் சொன்னேனே, என் பொண்டாட்டி சொன்னான்னு. ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாமா வேணாமா? வணக்கம், நான் டாக்டர் ஃபாசில், கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட். நிறைய ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்கும். முதல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சரியான அளவில் சாப்பிட்றதுனால ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன நல்லதுன்னு பார்ப்போம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சரியான அளவில் சாப்பிட்றதுனால ஆஸ்துமா ஏற்படக்கூடிய தீவிரம் கம்மியாகும். அடுத்ததாக ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேட்டரி வால்யூம் அப்படின்னு சொல்கிற லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். எந்த விதமான ஃப்ரூட்ஸ் சிறந்ததுன்னு பார்த்தோம்னா ஆப்பிள், அப்புறம் சிட்ரஸ் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், எக்ஸாம்பிள் ஆரஞ்சு போன்ற பழங்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக எந்த விதமான வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்ப்போம். வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது வெஜிடபிள்ஸில் இருக்க ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியோட அளவு குறைஞ்சிரும். ஸோ எண்ணெயில் போட்டு வறுத்த வெஜிடபிள்ஸ்னால ஆஸ்மாவோட தொந்தரவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பெஸ்ட் என்னன்னா வெஜிடபிள்ஸை வேக வச்சு சாப்பிட்றது. மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம மனவை பல்மோ கேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.